எனக்கு ஒரு ஆர்வம், யார் யார் படத்தை எல்லாம் தேவர் விரும்பி வச்சிருக்கிறார். நாம தேவர் படத்தை விரும்பி வச்சிருக்கோம், பட் தேவர் யார் யார் படத்தை எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா விவேகானந்தர் படம் இருக்கு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு, கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை படத்தை பெருசாக வச்சிருக்கிறாரு தேவர் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமா இருந்தது. அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு வாவுசி மேலே. அப்படி வரிசையாக பார்த்துக்கொண்டே வரும்போது நான் ஒரு இடத்துல வியந்து பார்த்த ஒரு புகைப்படம், வீர சாவர்கர் படத்தை தேவர் வச்சிருக்கிறார். வீர சாவர்கர் படம் தேவர் வீட்டில் இருக்கு. தேவரே வைத்து வணங்கி வழிபட்டவர் என்று சொல்கிறார்கள். நாம் பார்க்குற வீர சாவர்கர் இளமையான தோட்டத்தில் இருக்கிறார். நாம் பார்க்குற ஃபோட்டோலாம் தேவர் வச்சிருக்கிற வீர சாவர்கர் வயதான காலத்தில் எடுத்த ஃபோட்டோ, அவருக்கு 60 வயசுக்கு மேலே எடுத்த ஃபோட்டோ. வயதான தோற்றத்தில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து சைடு போஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்கிறார் வீர சாவர்கர். யோசிச்சு பாருங்க, பசும்பொன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய தலைவர், வீர சாவர்கர் இந்து மகா சபா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் இந்து மகாசபா கட்சியின் தலைவரை படத்தில் வச்சிருக்கிறார்னா தேசியம் என்பது கட்சி எல்லைகளை கடந்தது என்பதற்கு பசும்பொன் தேவர் உதாரணமா இல்லையா? இதை விட என்ன உதாரணம் வேணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டை இனிமே வேணா வீர சாவர்கரை பற்றி பேசுனான்னா தேவர் வச்சு வழிபட்ட வீர சாவர்கர்ப்பா கொஞ்சம் பேசு, யோசிச்சு பேசுனா அப்படியே பேச்ச மாற்றிடுவான். நீங்கள் அது தேவர் திருமகனார் பேர சொன்னீங்கன்னா அப்படியே சப்தநாடி ஒடுங்கி கம்முன்னு ஆகிடுவான். அதுக்கப்புறம் வாயை திறந்து பேச மாட்டான். சொல்லுங்க அப்படியெல்லாம்.